சென்னையில் 19 இயர் மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாரு கூடயுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆன் May 13 வந்து சிந்தாரிப்பேட்டில் இருக்க ஒரு 30 இயர் இம்ரான் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அவங்களும் வந்து ஆன்லைனில் ஃப்ரெண்டான ஒரு ஆள் தான். ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி 2 வீலரில் கூட்டு போயிட்டு ஹி அசால்ட்டட் ஹர் செக்ஷுவலி இன் மெரினா பீச். இது ஒரு இன்சிடென்ட் ஃபேமிலி கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் அரக்கோணம்லேருந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. மென்டலி இல்லான ஒரு விமன் அப்படின்றதுனால நம்ம அவங்கள டோட்டலாக வந்து ப்ளேம் பண்ண முடியாது. பட் நெவர் எவர் ஷேர் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நீங்கள் யாருன்ற எதையுமே நீங்கள் ஆன்லைனில் பேசி பழகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. உங்கள் குழந்தைக்கு வந்து ப்ரைவசி தரீங்க, ஷீ நோஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் டோட்டலி ஓகே. பட் இட்ஸ் ஆல்சோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, த பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கு, அவங்க ஆன்லைனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பேரண்ட்ஸை சொல்கிறதா அந்த பொண்ணை சொல்கிறதான்றதை தாண்டி மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு விமன் தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியல. ரொம்ப அசிங்கமாக இருக்கு.